சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு எந்த விதமான மன நிம்மதியையும் கொடுக்கல, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கடந்த பிப்ரவரி மாசத்துல குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலமாவும் ஒரு சில போராட்டங்களை கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். சொந்த பந்தங்களுக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். செய்யாத தப்புக்காக வீண் பழிகளை சுமந்திருப்பாங்க. இதெல்லாம் போதாது அப்படின்னு நிறைய விரைய செலவுகளையும் கடந்த பிப்ரவரி மாசத்துல ரிஷபராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. பிப்ரவரி மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 4-5 வருஷங்களாகவே ரிஷபராசிக்காரங்க கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா கடந்த 4-5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. சொந்தக்காரங்க கிட்ட ஏமாந்திருப்பாங்க, நண்பர்கள் கிட்ட ஏமாந்திருப்பாங்க. புதுசா பழகினவனே 4 நாள் பழக்கத்துக்கு அப்புறமா இவங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிருப்பான். அந்த அளவுக்கு தொடர்ச்சியான ஏமாற்றங்களை கடந்த 4-5 வருஷங்களா ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில ரிஷபராசிக்காரங்க சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பணத்தை முதலீடு பண்ணி ஏமாந்திருப்பாங்க. கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஏமாந்து போயிருப்பாங்க. அதுவும் இல்லனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையோட பணத்தை கட்டி அதுக்கப்புறமா ஏமாந்து போயிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க யார ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்புறாங்களோ அவங்க மூலமா தான் பெரும்பாலும் ஏமாந்து போயிருப்பாங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல ஏமாற்றங்களை கொடுக்கல அப்படின்னாலும் பெரிய அளவுக்கான விரைய செலவுகளையும் ஒரு சில மன அழுத்தங்களையும் கொடுத்த ஒரு மாதமாவே பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா பிப்ரவரி மாதத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா தொடர்ச்சியான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மாதமா கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலைக்கு போகவே விருப்பம் இல்லாம இருக்கிறது, வேலைக்கு போனாலும் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம போறது, விருப்பப்பட்டு ஒரு வேலையை செய்யாம ஏதோ கடமைக்காக செஞ்சு கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் கடந்த பிப்ரவரி மாசத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. இதனால இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய வேலைகளை பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. முடிக்க வேண்டிய வேலைகளையும் ஒரு மன திருப்தி இல்லாம முடிச்சு கொடுத்திருப்பாங்க. அதை விட முக்கியமா இப்ப வரைக்கும் பெரும்பாலான வேலைகளை நாளைக்கு பாத்துக்கலாம், நாளானு பாத்துக்கலாம்னு இவங்க தள்ளி வச்சுக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிர்பாராத சோம்பேறித்தனத்தை கடந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கும். ஒருவேளை சோம்பேறித்தனம் ஏற்படல அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு உங்களை முழுமையா முடக்கி போட்டிருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை திருப்தியா செஞ்சு முடிக்க முடியாத ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இதனால பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கடந்த பிப்ரவரி மாசத்துல புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்கியிருக்க மாட்டாங்க. பண புழக்கம் அப்படிங்கிறது இவங்க கைகள்ல பெரிய அளவுல இருந்திருக்கவும் செய்யாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்து போயிருக்கு. எந்த வகையிலையும் அதிர்ஷ்டங்களோ அல்லது யோகங்களோ ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாசத்துல கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகள் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை விட முதல் 15 நாட்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யோகமான காலகட்டமா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். ராசிநாதன் யோக ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே ஏதாவது ஒரு வகையில ஜாதகருக்கு யோகங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைக்கும், யோகங்களும் கிடைக்கும்.
குறிப்பா நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் மூலமாவும் பெண்களா இருந்தா ஆண்கள் மூலமாவும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள் இருக்க போகுது. இதனால இந்த மார்ச் மாசத்துல உங்க வாழ்க்கை துணை மூலமா ஏதாவது உதவிகளோ ஒத்துழைப்போ கிடைக்குது அப்படின்னா மனசார அந்த உதவிகளை ஏத்துக்கோங்க. சுய கௌரவத்தை பெருசா நினைச்சு அந்த மாதிரியான உதவிகளை நீங்க தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்க வாழ்க்கையில சிக்கல்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு சில தவறான முடிவுகளை இவங்களே எடுத்து அந்த வாய்ப்புகளை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான தவறான முடிவுகளை இந்த மார்ச் மாதத்துல எந்த காரணத்தை கொண்டு எடுக்காதீங்க. முழு நம்பிக்கையோட முயற்சிகளை பண்ணுங்க. இது கூடவே செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்ற நிலையில யோகஸ்தானத்துல இருக்கிறதால சகோதர சகோதரிகள் மூலமா ஒரு சில வாய்ப்புகளும் ஒரு சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் விரையாதிபதியா இருக்கிற காரணத்தால எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்குதோ அதே அளவுக்கான விரைய செலவுகளையும் இந்த மார்ச் மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு தம்பி தங்கைகளோட சுபகாரியம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லனா தம்பி தங்கைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகளை நீங்க சமாளிக்க வேண்டியது வரலாம். அதுவும் இல்லனா தம்பி தங்கைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு சில செலவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது உங்க தம்பி தங்கைகள் கூட நீங்க சரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாம மனக்கசப்போட வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாசத்துல அந்த மாதிரியான மனக்கசப்புகள் 2 மடங்கு அதிகரிக்கும். போதாக்குறைக்கு ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் தம்பி தங்கைகள் மூலமா வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் அந்த வழக்குகள் மூலமா ஒரு சில விரைய செலவுகளை சந்திக்கிறதுக்கும் இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தம்பி தங்கைகள் கூட ஒற்றுமையா இருக்கிறவங்களுக்கு தம்பி தங்கைகள் சம்பந்தமான சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லாம நீங்க ஏற்கனவே தம்பி தங்கைகள் கூட பகையா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வழக்கு சம்பந்தமான ஒரு சில விரை செலவுகள் இந்த மார்ச் மாசத்துல ஏற்படும். அடுத்ததா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் எனர்ஜி சஞ்சாரம் பண்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சனி பகவான் ஆட்சி பெற்று தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். அவர் கூட சூரியனும் புதன் பகவானும் இணையறாங்க. இந்த அமைப்பு உங்களோட தொழில் ஸ்தானத்தை 2 மடங்கா பலப்படுத்தும். இதனால சொந்த தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க உச்சக்கட்ட யோகங்களை இந்த மார்ச் மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா ஒரு சில ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பாக நடக்கும், லாபமும் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். ஆனாலும் தொழில் போட்டி, தொழில் எதிரிகள் மூலமா நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் தொழில சந்திச்சுட்டு வருவாங்க. ஆனா இந்த மார்ச் மாசத்துல சனியோட இணைஞ்சி சூரியனும் புதனும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் எதிரிகள் முழுமையா விலகுவாங்க. அதே நேரம் மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவானும் மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவானும் உங்க ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. புதனும் சூரியனும் இணையும் போது புதாதித்ய யோகம் ஏற்பட்டு ஜாதகருக்கு ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா மீனராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால மீனராசியில புதன் பகவான் தன்னோட பலத்தை முழுமையா இழக்கிறார். இந்த கிரக அமைப்பு ரிஷபராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, சொந்த பந்தங்கள் கூட மனக்கசப்புகள் ஏற்படுறது, கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம விதண்டாவாதம் பேசுறது, வீண் சந்தேக சண்டைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். இது கூடவே இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் ஒரு சிலர் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால ரிஷபராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில வாகன பயணங்கள் செய்யும் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்திடுங்க. நன்றி, வணக்கம்.